ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பொதிகை மலைக்கு தாங்க போக போகிறோம். நான் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்ட மலை இது. பேக்கேஜ் மூலமாக நாங்கள் போகிறது 3 டேஸு 2 நாள் நைட்டு நம்ம மலை மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த அனுபவம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நமக்கு இவர் ஃப்ரெண்டு, இவருக்கு இன்னொருத்தர் இந்த குரூப்ல ஃப்ரெண்டு. இவர் நம்ம கேட்டாரு, காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு மலையேற போகிறோம். யாரும் நம்ம நல்லபடியாக பயன்படுத்தும். ஆமாம், மாதிரி கொட்டாக்காடி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ப்ரோ, நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு தான் ஒரு ஆவலாக இருக்கோம். பயிர் வந்து எனக்கு பயணத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். பயணத்தை பற்றி போகிற வழியாக அப்புறம் சொல்லணும். சரி, சாப்பாடு முக்கியம். தகவல் சொல்கிறாரு. எருமை பாட்டு சேரும். அது வீடியோ ரெக்கார்டா? நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஹாய் காய்ஸ், நாங்கள் பொதிகை மலை பார்க்க வந்திருக்கோம். நிறைய பேர் பார்க்க வந்திருக்கோம். மொத்தத்தில் இதாகலாம். பசி வேற கேரா இட்லி பொடி சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு மேலே போகிறோம். இட்லி கூட சாப்பிடறோம். சரி, ஒன்று அப்புறம் இன்னொன்று வைங்கண்ணா. ஜாமன் கட்டினா திருச்சி தான் நம்ம ஒன்று பார்த்தலாம். ஆமாம், ஓகே ஓகேண்ணா. என்ன ஆளுங்க இப்படி ஊற்றுனீங்கண்ணா, எனக்கு கீழே ஓடுறோம். ரமேஷனே, மூஞ்சிங்க லேட்டா வாங்க லேட்டி பின்னாடி எல்லாம் சொல்லுங்க, பேசுங்க. அரசியல் மலை போறேன்னு சொல்லுங்க. வீடியோ ஓடுது. அந்த ப்ரோ நம்ம கொஞ்சம் இதுவாகணும், வரணும், லொகேஷன் செட் ஆகணும். ஆன் பண்ணிடா போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுறேன். முதல்ல என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடும். நாங்கள் காலையில் ஒரு 9:30 மணிக்கா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஆஃப் ரோடாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸுக்கு போகிறதுக்காகவே 10 கிலோமீட்டர் நம்ம ஆஃப் ரோடில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். பைக் அலோடு தான். அதுக்கு முன்னாடி நம்மளை கீழே செக் பண்ணுருவாங்க, எத்தனை பேர் போகிறீங்க, என்ன ஏது. ஆல்ரெடி நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸு அதெல்லாம் செக் பண்ணிட்டு வெஹிக்கிள் நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு தான் நம்மளை மேலே விடுவாங்க. ஸோ நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கோம். வாங்க போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த அனுபவத்தை வீடியோ மூலம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்க. ஏன்னா இங்கே ட்ராவலில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது நிறைய அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. யானை, புலி, கரடி, சிறுத்தை அந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இந்த காட்டில் இருக்குது, இந்த மலை பிரதேசத்தில்.
மோஸ்ட்டாக இங்கே வந்து பூச்சிங்க அட்டை பூச்சிங்க தாங்க ரொம்ப நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கும். ஸோ அட்டை பூச்சியை நம்ம ஷூ போட்டு போகிறது தான் நல்லது. ஷூ போட்டால் நம்ம ஷூ மேலே ஏறி நம்ம சாக்ஸுக்குள்ளெல்லாம் போவோம். ஸோ அதுக்காக நம்ம உப்பும் மூக்குப்பொடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு போகணும். இல்லைன்னா நம்ம வேப்பெண்ணெய் இருக்குல்ல, அதை கால் ஃபுல்லாக தடவிக்கணும். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அட்டைப்பூச்சி. எங்கள் குரூப்பில் வந்தவங்களுக்கு நிறைய அட்டைப்பூச்சி அவங்கள கடித்து ரத்தத்தை உறிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனாலேயே நாங்கள் ரொம்ப வேகமாக நடந்தோம். வேகமாக நடந்தால் அது ஏறாதுன்னு இல்லை, அது கொஞ்சம் ட்ரை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் வேகமாக போனோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபுட்டு வந்து நமக்கு 2 நாள் காலையில் அப்புறம் 2 நைட்டு மட்டும்தான் தருவாங்க ஃபுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே மார்னிங் வந்து நம்ம தான் ஃபுட்டு கொண்டு போனோம். ஸோ நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் சாதமோ புளி சாதமோ பேக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து சப்பாத்தி பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையானதை பேக் பண்ணிக்கலாம். தென் பிளாஸ்டிக்ஸு வந்து நாட் அலௌடு. திக்கான பிளாஸ்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் அவங்க நேம் நோட் பண்ணிப்பாங்க. அமௌண்ட் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. நீங்கள் அதை ரிட்டன் கொடுத்தா தான் தருவாங்க அந்த அமௌண்ட்டை. இதோ பாருங்கள், நாங்கள் பேக் பண்ணிட்டு இருக்கோம் சப்பாத்தி. நெக்ஸ்ட் டே மத்தியானம் சாப்பிடுங்க இந்த சப்பாத்தியை. நன்றி. இதுதான் எங்களுக்கு முதன்மை பிரதான ஆர்கனைசர், அமைப்பாளர். தாய் பாசத்தை மிஞ்சிட்டார் அண்ணன். அதை நம்ம பதிவு பண்ணோம். கண்டிப்பா. நன்றி 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 நன்றி. கூட வந்து பார்சல் வைங்க. அங்க போய் மாத்திடுவோம். சாப்பாடு எல்லாம் கம்மியாக தான் வச்சிருக்கோம். இது என்ன மாநிலத்தில் எழுதிருக்கோ தெரியல. நாங்கள் நிலத்தி ஏற்படுத்தி இங்கே தான் ஒரு ஆளாக வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. அவங்க ஆதார் கார்டு, ஒரிஜினல் ஆதார் கார்டு கண்டிப்பாக காட்டணும். அதை பார்த்து செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ப்ளஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு வேணும். நம்மளுக்கு உடம்புக்கு எந்த மலை ஏறலான்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. ஒரு 10 பேருக்கு 2 ஆளுங்களை கூட அனுப்புகிறாங்க. அவங்க வந்து லோக்கல், இந்த கிராமத்தில் வசிக்கிறவங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட சேஃப்டிக்காக கொஞ்சம் கூட இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சேஃப்டி, சப்போஸ் நான் கேட்டேன், விலங்குகள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, எங்களை எப்படி சேஃப்டியாக பாதுகாப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து வெடிகுண்டு வச்சுருக்காங்க போல் பேக்கில். சப்போஸ் யானை ஏதாச்சும் வந்தால் வெடிகுண்டை கொளுத்தி போடுவாங்க. வெடித்து அந்த சத்தத்துக்கு யானைலாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் இருக்கா இங்கே? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன பார்த்துருக்கீங்க? புளியா? ஆ, கரடி. ஆ, புலி இருக்கா? புலி இருக்கு. புலி இருக்கு. ஆனால் பார்த்தது இல்லைல்ல? இப்போ போகும்போது ஏதாச்சும் பார்க்கலாமா? இப்போ தெரியுமா? போகும்போது பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்கா? தெரியாது. ஆ, அங்கே தான் இருக்கும் சார். நான் வர மச்சான்.
ப்ரோ எப்படி இருக்குது உங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட் டைம் வரோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோரும் டஃப்பாக இருக்குன்றாங்க, ஆனால் நாங்கள் டஃப்பாக இருக்க வெள்ளியங்கிரியே ஈஸியாக ஏறி இங்கே இருக்கோம். 10வது வருஷம் போகிறோம் இந்த வாட்டி. மே 24 கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ட்ரையல் தான் எங்களுக்கு. பொதிகை மலை முதல் வருஷம். அகத்தியரோட அருள் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக மேலே போய் அகத்தியரை பார்த்துட்டு கீழே வருவோம். வந்துட்டு உங்களுக்கு முழு வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். மேலே பவர் போடலாமா? எங்கே காணோம் அவரு? திடீர்னு ஆளை காணோம். ஷூ அங்கேயே தான் இருக்கு, நீங்கள் மட்டும் முன்னாடி போயிட்டு வச்சா வேகமாக போவோம். மச்சான் கூட்டத்தோட குடும்பம் போவோம். தனியாக சிரித்து இருத்து ஒன்றும் பண்ண முடியாது. கம்பை வச்சு என்ன பண்ணுவேன்? ரெண்டு உன் மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பவர் தான் மச்சான் ஒரு ப்ராப்ளம். சாட்சி எவ்வளோ நிற்க மச்சான்? அவ்வளோவா நிற்க மாட்டேங்குது மச்சான். நாங்கள் ஒரு 30 பேர், 3 குரூப்பு, 10 தான் அனுப்புகிறாங்க. 10 பேரா? 4 பேர் ஆப்ஷன்ட்டு. ஆமாம், ஆக்சுவலாக எங்களுக்கு 2 நாள் முன்னாடியே டேட்டு போட்டாங்க. அந்த டைமில் மழைனால கேன்சல் பண்ணிட்டு ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லைனா டேட்டு மாற்றி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு டேட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஒருயாக நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம் வெற்றிகரமாக. ரொம்ப ஆண்டு காலமாக நாங்கள் இந்த பொதிகைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம். இந்த வருடம் நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இந்த காடோட சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க. வா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். நாங்கள் எங்கள் கூட பக்காவாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸ்ட்ரா பையெல்லாம் போடுறாரு அண்ணன். மொத்தம் 3 குரூப்பு. ஒரு குரூப்புக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட அனுப்புகிறாங்க சேஃப்டிக்கு. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு தெரியல, போக தான் தெரியும். ஹாய், ஹலோ ஹாய். இவர் தான் எங்களை இந்த பொதிகை மலைக்கு எங்களை அழைத்து செல்ல உதவியவர், வழிகாட்டி, எங்களின் வழிகாட்டி. எனக்கு ஒருத்தர் வழி காட்டினாரு. விடிவெள்ளி, எழுச்சி ஞாயிறு எல்லாமே அண்ணன் தான். விடிவெள்ளி, திங்களுக்கு சொல்லவே இல்லையப்பா. திங்களுக்கு ஏதாவது சொல்லு. இதை விட சீனியர் கைடு ஒருத்தர் முன்னாடி போறாரு. பாவம் கையில கொம்பு வச்சிருக்காரு, நடக்க முடியல, வயசாயிருச்சு. அந்த மலையில போய் வந்துட்டு தான் இருக்கேன் தினம். பூரா சீக்கிரம் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணுறது மக்களே. இப்போ இங்கே பாருங்க, டோலியில் ஒன்று தூக்கிட்டு வரோம். அவங்களுக்கு புதுசாக ஏதோ மாட்டுருக்கு. என்ன தூக்கிட்டு வரீங்க? இதில் காட்டுப்பள்ளி அடிச்சு உள்ளே போட்டிருக்கோம். அது தூக்கிட்டு வரோம். அடுத்த சிறுத்தையை தான் பிளான் பண்ணுறோம். கிடைச்சது நல்லா இருக்கும். சிறுத்தை கறி லேசாக உப்பு கறிக்கிங்க. அதனால் வேண்டாம். அடுத்து நாங்கள் புளிப்பால் தேடி போகிறோம். புளிப்பால் கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன மச்சா? ஆமாம் மச்சா. கடைசியா வீடியோ போட்ட உடனே நேராக வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க. போயிட்டு ஃபாரஸ்ட்ல இருந்து வீடியோ அண்ணன் தான் பின்னாடி வராது, கூடிய வராது. அவரே நீக்குள்ள வைக்கலாம். ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்துட்டு என்னென்ன விட வாக்கே. ஆமாம், ஜேடி ட்ராவல் பிளாக். நாங்கள் இது நிறைய வெள்ளிகிரி இந்த வாட்டி மே 24 போகிறோம். போனால் 10வது வருஷம். ஏமா நம்ம போகும்போதெல்லாம் மழை வந்தால் போயிடலாம். இந்த வருஷம் ஏதாவது சொல்லுங்கப்பா. சும்மா வச்சுக்கோ. நானும் எங்கள் அண்ணன் சொல்லி மச்சான் வந்து சிவகாசி. நாங்கள் சிவகாசி வந்து பைக்கில் அடிப்போம். பைக் வச்சு நீங்கள் பாருங்க. மழை வந்துச்சா 2 நாள் முன்னாடி? ஆமா, நேரத்தே பஞ்சு. அதான் 2 நாள் முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க, புதன்கிழமையும் வியாழக்கிழமை. அது எப்போ தெரியுமா? நாளைக்கு இல்லை, போன வாரத்தில் ஒரு ஆள் இறந்து போச்சு 2ஆம் தேதி. அதான் பண்ணது. ஓ, எதனால? மூச்சு திணறியா? அந்த ஆளுக்கு அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக்கா? அந்த ஆளுக்கு இங்கே வச்சே முடியல. உலகம் விட்டல. அந்த ஆள் பேர் லெஸ்ட் எடுத்து ஒன்றும் செய்திருக்காது. வான்ட்டு அக்னி கூட்டு வந்துட்டான். ஓ, பாதியிலே போயிருந்தா ஒன்றும் ஆயிருக்காது.
பாதியிலே போய் ரெஸ்ட் எடுத்தால் போதும். ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போயிட்டாங்க. அந்த இருக்கிற மேலேக்கு பாபான்னு கூடையில் மேலே போய் ஏற்றோம். ஏற்றத்தில் அப்படி எப்படி இப்போ 2ஆம் தேதி தானே. விநாயகர் வழிபாடு போட்டோ எடுக்க என்ன விநாயகர் க்ளோஸ்அப் போயிட்டு அப்படியே க்ளோஸ்அப் போயிட்டு பிரமாணே தெரிய மாட்டேக்காரு. தெரியாது அது டிஸ்பிளே ஆஃப்ல டச் பண்ணி ஓடணும். பனியனை கலட்டி மாடுசாமி கலத்தி தம்பலாம் 2 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இந்த போர்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி பாதையும் ஏரோ மார்க் வரைஞ்சிருப்பாங்க சில இடத்துல மரத்தை அப்படியே வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வழி மாறி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வழி மாறாமல் நம்ம வாட்டு போயிட்டே இருக்கலாம். டெய்லி விடுவாங்களாண்ணா? டெய்லி அது சும்மா ஒரு 2 மணி நேரத்தில் ஏறி இறங்கிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப பார்க்கறது இந்த மாதிரி தண்ணி சத்தம் கேட்குது. கீழே ஃபால்ஸு அங்கே போய்ட்டு நாங்கள் குளிக்க போகிறோம். இல்லை வெயிலே படாது நம்ம மேலே. அப்படியா? ஆமாம். அதாவது காலையில் நாங்கள் போனோம். எப்படின்னா சென்னையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி விடிகாலில் 4 மணிக்கெலாம் போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து அந்த என்ன ஊர் பாது ஒட்டச்சத்திரத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சோம். கீரனூர் பஸ்ஸு பிடிச்சோம். பஸ்ஸில் பிடிச்சி போயிட்டு கரெக்டாக அந்த கோயிலாண்டே இறங்கணும். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம். டிஃபனுக்கு பண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த கடை கண்ணி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்பு நடந்தே திருப்பி வந்தோம். அங்கே ஒரு ஜங்ஷனில் ஏதோ சாப்பாடு கிடச்சிது, கொஞ்சம் இட்லி. அவர் பயந்து போய் கையில் வேறு எடுத்துக்கணும். அதெல்லாமே சாப்பிடல. ஆனால் மலை ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது எந்த பக்கம் ஏறினாலும் வியூ பாயிண்ட்டு. நம்ம மலையை சுற்றி தான் வந்து ஏறி இறங்க வேண்டியது. அதனால் அவ்வளோ 1 மணி நேரம் நாங்கள் வேகமாக ஏறினதெல்லாம் சீக்கிரம் ஏறிட்டோம். அப்படி வீடியோட எடுத்ததில் கொஞ்சம் டைம் பேலன்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் இது வந்துருச்சு. கேம்ப் 3. வாங்கண்ணா போகலாம். பிஎஸ்என்எல்லா ப்ரோ? இல்லை. ஐடியா ஒர்க் ஆகுமா? வாங்க போகலாம். ஏய் என்னடா குளிச்சிங்களா? பனியனெல்லாம் காய போட்ட மாதிரி. அதான் குளிச்சுட்டு சாப்பிடுமா சாப்பிட்டு குளிக்குமா பிளான் நடந்துட்டு குளிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிடலாம் அங்கே போகும்போது அப்படியே அந்த பக்கம் விழுந்துட வேண்டியதான். அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்து கேட்க மாட்டேன். அன்றாயெல்லாம் துவைக்கப்பட மாதிரி சாரி ப்ரோ. கூடு போகிற வனமூர்த்தி சார் இன்று சாமி கும்பிட்டு போட்டுருக்கீங்க. பார்த்துண்ணா தெரியும் ஷார்ட்கட் எதுன்னு
அவர் எப்படிலாம் போறாருன்னு பார்த்துட்டு தானே காலையில் இன்னும் 10 கிலோமீட்டர் போகணுமா டாப்பு வாங்க வெயிட் ஆகுதுன்னு